லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஹெஸ்புல்லா தலைவர்களை கொலை செய்ததை அடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டது. இந்த நிலையிலேயே ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது. அதே நேரத்தில் பரந்த அளவிலான போரை மேற்கொள்ளும் திட்டத்தை நிறுத்தி பொதுமக்களை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நேற்றைய தினம் G7 நாடுகளுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது தெரிவித்துள்ளார். இந்த போரானது பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை மேலும் சீர்குலைக்கும் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உதவியதாக தொலைபேசி கலந்துரையாடலின் போது தெரிவித்துள்ளார். ஆனால் கனடா இதில் எந்த பங்கையும் வகிக்கவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் தெரிவித்துள்ளார். டொரண்டோ யாங்கே தெரு மற்றும் எக்லிங்டன் அவென்யூ அருகே திருட்டு சம்பவம் தொடர்பான சோதனை நடவடிக்கையின் போது காவல்துறை அதிகாரி ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். யோங்கே தெரு மற்றும் எலிங்டன் அவென்யூ பகுதியில் நேற்று மாலை 5:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காவல்துறையினர் கொள்ளை சம்பவம் தொடர்பான நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் ஒரு வாகனத்தை நிறுத்திய போது அதில் இருந்தவர்கள் காவல்துறை அதிகாரி ஒருவரை சுட்டதாகவும் அவர் காயத்துக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தலைவர் மைக்ரோ டெம்கிவ் தெரிவித்தார். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.